வாங்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேளையுமே சர்வதேச நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இது தொடர்பிலும் மற்றும் இந்த பிரச்சனை விரிவாகின்ற தொடர்பிலும் எங்களோடு உரையாடுவதற்காக ஈரோஸ் முன்னாள் உறுப்பினர், சர்வதேச ஆய்வாளர், அசாட்டிக் அமைப்புடைய அகாடமிக் செக்ரட்டரி, உங்களுக்கு நன்கு அறிமுகமான ரவி சுந்தர்லிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம் ஜெயவான், சொல்லுங்க. நாங்க இந்தியாண்ட இதுக்குள்ள வந்தோம்டா, இனிப்பு வேணுமோ? இந்தியாண்ட இதுக்குள்ள வந்தோம்டா. இப்ப மோடி இந்த யுத்தத்தை அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முதல் போய் அங்க போய் நின்று ஒரு நாளுக்கு முதல் போய் நின்று இது என்னுடைய தந்தை நாடு என்று சொல்ற ஒரு பெரிய ஜோக்கா போயிட்டு. என்னன்னா ஈரான், சீனா, ரஷ்யா இதுகளோட இந்த நாடுகளை ஒப்படைக்கல. இந்தியாவுக்கு சர்வதேசத்துல ஒரு அந்தஸ்து இருந்தது, இந்தியாவுடைய அந்த நிலைப்பாட்டு. ஆனா இந்த மோடி வந்த பிறகு அந்த நிலைப்பாடு மட்டும் இல்லை, இந்தியாவையே கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பும் சர்வதேசமும் வந்திருக்கு. இதுக்கு நான் ரெண்டு பக்கத்துல பதில் சொல்லணும். முதலாவது நீங்கள் இந்த இந்தியாண்ட ஸ்தானங்கள் இப்ப நாங்களும் பார்த்து கொண்டிருக்கோம். இந்தியாண்ட ஸ்தானம் இப்ப இந்தியாண்ட ஸ்தானம் எப்போ வந்தேன்னு சொன்னா நான் 3 கட்டத்தை பார்க்கிறோம். முதலாவது இந்திரா காந்தி எப்ப பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு வலிக்கிட்டதோ அது தன்னுடைய பிராந்திய அதிகாரத்தை காட்ட வலிக்கிட்டது. சண்டையால, உண்மையான சண்டையால அதுல டிஃபீட் பண்ணிச்சது பாகிஸ்தானி ஆர்மி. அதான் கடைசியாக உண்மையாக டிஃபீட் பண்ணது. அதுக்கு பிறகு டிஃபீட் பண்ணவில்லை. இந்தியா பாகிஸ்தானை டிஃபீட் பண்றது அது சும்மா கதைக்கு நாங்கள் காய்ச்சி கொள்ளலாம், பேச்சுவார்த்தைக்கு. ரெண்டாவது உலக ரீதியில அணுகுண்ட கட்டு வெடிச்சதுக்கு வாஜ்பாயின் முடிவு, அது அடுத்த கட்டம். அப்ப நாங்க சொல்றோம், நீங்கள் அமெரிக்கா சொன்ன முந்தைய தடுத்து வச்சிருந்தவ இது இயலாது, நாங்க படிக்கத்தான் போறோம். அவளுக்கு தெரியும் பாகிஸ்தான் உடனே வடிக்க வேண்டும். டெக்னாலஜி மேட்டரை கொடுக்கணும்னு தெரியும், அமெரிக்கா கொடுக்கும், சிலோட கொரியா கொடுக்கும், யாரும் கொடுக்கணும், ஏதோ விதத்துல வடிக்க பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்றோம். அந்த காலத்துல சமநிலை ஏற்படுத்துறது ஒரு பழக்கம். சோ தருன்னு தெரியும். ஆனா என்ன நடந்தாலும் நாங்களாம் கடைசியில பெருசுன்னு நினைச்சுக்கொண்டோம். சரி, அது ரெண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் இந்த பொதுவாக அமெரிக்கானுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் குளோபல் சவுத் என்று வலிக்கிட்ட ஒரு கட்டம். அதனுடைய தலைவர்களாக நாங்கள் கோஆபரேட் பண்ணி மல்டி ஃபெசிட்டா வேலை செய்ய போறோம். அதான் எங்களோட பிரிக்ஸ். பிரிக்ஸ் நீங்கள் அதுக்குள்ள போயிருக்க நீங்கள் சில கோட்பாடுகளோட போறீங்க. அந்த கோட்பாடுகள் என்னவா இருந்தேன்னு சொன்னா அடிப்படையில ஆன்டி இம்பீரியலிசம். அந்த ஆன்டி இம்பீரியலிசம் இந்தியா அணுகுண்டு வெடிக்க முதலே இந்தியாட்ட அது இருந்தது, அது நடுவில் இருக்கு. அந்த நிலைப்பாட்டுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு வலியும் இருந்தது. நிச்சயமா பாலஸ்தீனத்தோட நீண்ட கால உறவு. அதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இந்தியா சீவி காலம் முழுக்கலும் 2 விஷயத்த காப்பாற்றி வந்தது. இண்டிபெண்டன்ட், அதாவது எங்கட நாடு, இது எங்கட டிசிஷன், நாங்கள் எங்களுக்காக எங்கட தேவைக்காக நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவுகள் மற்ற வேலைக்கு தங்கிடாது, எங்களை இன்டிமிடேட் பண்ணிடாது. அப்ப நாங்கள் இப்ப நடுநிலைமை பாலிசி அல்லது உலகத்துல நாங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நாங்கள் கரை எடுக்காமல் எங்களுடைய ஓட்டை பாய்க்கிற விதம் எல்லாமே செய்து வந்தது. இப்ப நாங்கள் இந்த கட்சிக்கு சேர மாட்டோம், இந்த அணுக்குள்ள சேர மாட்டோம், அதாவது வெஸ்டர்ன் அணுவிலையும் சேர மாட்டோம், சோவியத் அணுவிலையும் சேர மாட்டோம், சைனா ஒன்றும் சேரல. அப்ப தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கு. ஏன்னா நாங்கள் பெரிய கண்ட்ரி, எங்களுக்கு உலகத்து மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவையோட தலைவர்கள் எங்களோட மக்கள் மாதிரி தான் அவையோட குளோபல் சவுத்ன்றதை டிஃபைன் பண்ண வலிக்கின்ற மோதிட்ட காலத்துல. அதுக்கு முதல் அவர்கள் ஒவ்வொரு விதத்துல பொலிட்டிக்கலி நீங்க சொல்ற இதுதான் செய்து ஆன்டி இம்பீரியலிசம் தான். அதுக்கு புது முகம் கொடுத்தார்கள் நாங்கள் குளோபல் சவுத். அப்ப G22 வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவையும் கூட்டி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி பெரிய கொண்டாட்டம் எல்லாம் கண்டார்கள். தாங்கள் ஆப்பிரிக்கன்ஸுக்கும் ஏதோ இடம் கொடுத்து விட்டார்கள், பெரிய ஸ்தானம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் கடைசியிலாம் தெரியுது அவைகள் உண்மையாக உள்ள வீக்கானார்கள். இந்தியா அதாவது இந்தியன் தலைவர்கள் மக்கள் வீரர்கள் இப்போ என்ன பொறுத்தவரை இங்கே அந்த வித்தியாசம். அப்ப இப்ப நான் இதுக்கு உதாரண கதை தான் சொல்றேன். 2 கட்டம் சொன்னதானே உதாரண கதை. இப்ப நீங்கள் சந்திரன் இடலும் கதைப்பீங்க. சந்திரன் ரோச்சந்திரன் ஒரு வீட்டுல ஒரு முறை சந்திச்ச போது, நான் பேர்கள் சொல்ற சரியில்லை, அவர் அந்த நேரம் நெப்பாளுக்கு பொறுப்பா இருக்கிறார், நேபாளிய தேசத்தின் சதி விளையாட்டுகளுக்கு. அப்ப அவர் காய்ச்சி கொண்டு கேட்க அவர் சொல்றாரு, அந்த கிங்க தாங்கள் காப்பாற்ற வேணும், அதான் டிசிஷன், அடியா அப்படியான்னு காய்ச்சி வந்தார். கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். அப்ப ஏன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அது மகன் சுட்டு கொள்றாரு. அது அதுதான் ஆர்கனைசேஷன் அவரை வச்சிருக்கோம். ஏன்னா அது இந்து கண்ட்ரியா இருக்கணும் சொல்றேன், தெரியும் சொல்லிக்கப்ப நான் சொன்னேன், உங்களோட பிரச்சனை ரியாலிட்டி இல்லை, தெரியும். இந்த ரியாலிட்டியில என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை பத்தி வச்சுக்கிற அபிப்பிராயம் என்ன பத்தி தான் நீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியாது.
கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நீங்கள் பாக்குறது உடனடியாக உங்களோட கண்ட்ரியில யாரும் போராடுறாங்களா அவங்க நாட்டுக்கு எதிரி என்று உங்களோட ஸ்டேட்டுக்கு எதிரி என்றோடனே அவனை கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதிரி என்று கம்யூனிசத்தையே எதிரியாகிறீங்க அல்லது அமெரிக்கான ப்ரோபகண்டா வாங்கி வச்சிருக்கீங்க. கஷ்டப்பட்டவன் வெளிக்காடுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அது மாதிரிதான் கஷ்டப்பட்ட வெளிக்காடுதான் ஷியாயிசம். அது இஸ்லாமின் வழியா வர்க்க தேவையில்லை, கம்யூனிசம் வழியா வர்க்க தேவையில்லை. முதலாவது கஷ்டப்படுற வெளிக்காடுன்னு பாருங்க. சில வழியில இந்தியன் பாலிசி தப்பு மட்டும் அடியா அப்படியான நான் கணக்கு காய்ச்சி அப்ப கார்ல நாங்கள் போறோம், அவர் இன்னொரு டெஸ்டினேஷன் போறாரு. இப்போ எனக்கு பிதட்டி கொண்டு வரார், எனக்கு கதைக்கிறார். நான் காரை நிப்பாட்டுமெண்ட் ஓடுறவருக்கு நான் இவரோட டிராவல் பண்ணல, நான் இறங்கிட்டேன். ஒரு ஸ்டேஷனும் இல்லை, நாடு ரோட்ல இறங்கினார். மற்றாக சொல்லினோம் என்னோட இருக்கிறார்கள் இப்படி இறங்கி போறா இங்க ட்ரெயின். நான் சொன்னேன் எனக்கு நான் எங்க போகணும்னு தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது கூட இறங்கி போனேன். ஷாக் அவருக்கு, பயங்கர ஷாக். சரியா முடிச்சு கொண்டு போனார். நான் பிறகு அடுத்த முறை சந்தி கேட்க நான் பிறகு கேட்டான். இப்ப அப்ப அடுத்த முறை சந்தி கேட்க அவையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அந்த மெசக்க அவையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண அந்த கிங் போனாரு இவேண்டியாக்கெல்லாம் செவிச்சது. அப்ப கடைசியில உங்களோட கிங்குக்கு என்ன நீங்க செய்தீங்க? பிறகு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரனோட டீல போட்டு அவனை கொண்டறியும் ஒரு பகுதியை. சரி இபிஆர்ல மாதிரி ஒரு கோஷ்டி வந்து சரி அவையிலும் பிறகு சிதஞ்சுவே இன்றைக்கு எங்க இருக்கணும் பேலன்சிங் மாதிரி ஒருத்தர் வந்துட்டார் பாவரும். அப்ப உங்களோட பாலிசி எங்க போச்சு? இவ்வளவுதான் பெரிய படிச்சாங்க கட்டிக்காரர், நீங்களாம் பெரிய திட்டம் போடுறாங்க, கேந்திரம் பண்ணாங்கடி, எங்க இருக்கிறீங்க என்று கேட்டா ஒன்றும் இல்லை. இதே நிலைதான் இன்றைக்கு ஒருத்தர் இதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, நான் சாதி எழுத்து கதைக்கப்படாது ஒரு கூட்டம் இருக்கு. அவையால் தாங்கள் வச்சு கொள்றது தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். குருக்கள் கூட்டம் ஒன்று நான் தொடர்ந்து திராவிட கழகம் மாதிரி போயிட்டு அதை சொன்னான் சரியா. ஆனா நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவையால் வந்து நக்கினம் தாங்கள் தான் அப்படி ஒரு இப்ப கூத்தெடுக்க தொடங்கிட்டார். அவர் தான் இவளை கொண்டே. ஆனா பொதுவாக உங்களுக்கு தெரிய வேணும், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனும் ஜெயசங்கரை மீன் பண்றீங்களா? இல்ல 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 நான் சொல்றது பொதுவாக பூநூல் போட்டாங்க. அவைய இந்த பாஷை தான் பெரிய கோஷ்டி ஒன்று இருக்கு. அவையில் பெரிய என்ன வாஜ்பாயும் பிஜேபி தானே, வாஜ்பாயும் பிஜேபியில இருந்துதான் சாதாரண ஆள் அணுகுண்ட கொண்டு வர. அவர் சாதாரண அமெரிக்கா எதிர்க்கைக்குள்ளேயும் அவர் அந்த அணுகுண்ட கொண்டு வரணும். இவர்கள் என்ன ஒரு டரிஃபுக்காக கொண்டே இந்தியாவை வைக்கிறாங்க. இது ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால் இதான் சொல்றேன். சில பேர் வந்து கோயிலுக்கு போறது சிவபெருமான பார்க்க, சில பேர் போறது அங்க போறாக்களை பார்க்க. சரியோ, நீங்க இப்ப ஆள்றாக்கள் வந்து இந்து சமயத்தை போட்டுறாக்களா இல்ல, அவையில் இந்திய சமயத்தை போட்டி கொண்டு அமெரிக்காவுக்கு போறாக்கள். இவைகள் ஒரு காலமும் இந்தியாவில உண்மையான நாட்டு பெற்று கொண்டாக்கள்னு சொல்ல மக்கள் பெற்று கொண்டாக்கள் இல்லை. மக்கள் பெற்று கொண்டிருந்தால் காஷ்மீர் மக்களை அப்படி பார்க்கணும், தமிழ் மக்கள் எப்படி பார்க்கணும், ஒரு மக்களையும் குறைஞ்சு பார்க்க மாட்டோம் சரியா. அப்ப இன்றைக்கு காசா படம் எடுத்த படத்தை இஸ்ரேலையும் இந்தியாவிலையும் தான் பேன் பண்ணிருக்கு. அதாவது இந்த படம் அமெரிக்காவிலையும் பார்க்கலாம், இங்கிலாந்துலயும் பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஆனா இந்தியாவில பார்க்கல. அதை கேட்டதுக்கு சொல்றாங்க இஸ்ரேலின் சென்சிட்டிவிட்டியை நாங்கள் கோபப்படுத்தப்படாது இஸ்ரேல். அப்ப நீங்க கேட்கணும் இவ்வளவு தூரம் ஊடுருவிக்கிறார்கள் அவர்கள் சரியா. இதுக்கு காரணங்கள் வந்து பழையபடி மார்க்ஸுக்கு போனோம் என்றால் அடானி, அம்பானி, இந்த ஹவுஸ் இந்த பிசினஸ் ஹவுஸ் இன்றைக்கு லைக் கூட மஸ்குகள் மிஸ்குகள் மேரி அவைகள் வந்து இப்ப புஷ் பண்ணிடும் இந்தியாவுடைய போக்கு. அவைய போக்குலாம் போகுது. அப்ப ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வெளிக்கிடினோம், ஸ்பெகுலேட்டிவ் இண்டஸ்ட்ரியலுக்கு போயினோம், சேர்ந்து காசு உழைக்கலாம் என்று வெளிக்கிடினோம். ஏன்னா இப்ப அடானி தான் பெட்ரோல் வாங்கி விற்கிறார், அவைய கம்பெனி தான். மற்றது இன்னொரு காரணம் இருக்காப்பா, இந்தியாவுடைய மனநிலை என்றது, இந்திய மக்களுடைய மக்கள் என்றதிலும் பார்க்க இப்ப இந்தியாவில இருந்து ஒரு நடுத்தர வர்க்கமாக கல்வி கற்று வெளிநாடுகளுக்கு போறவர்கள் பெரும்பாலும் இந்த ஆங்கிலம் பேசுற நாடுகள்ல போய் அங்க உள்ள நிறுவனங்கள் உயர் பதவிகளுக்கு வந்துடுறாங்க. இப்ப கமலாக்கா அங்க முக்கியமான ஆளா இருக்கிறார், சுந்தர் பிச்சை இன்னொரு முக்கியமான ஆள், இப்படி எல்லா இடத்துலயும் அது ஒரு தாக்கத்தை செலுத்துதா. அவையலின் தாக்கத்தில் பார்க்க அவைகளை வச்சுக்கொண்டு மற்றவை செய்யற தாக்கங்கள் பிசினஸ் கம்யூனிட்டி செய்யற கம்யூனிட்டி தான் தாக்கம் கூட. இப்ப நாங்கள் தானே செய்யறோம். ஒருத்தருக்கு சேர் பட்டம் கொடுத்தோன்னு நாங்கள் அதை காலேஜ் கிழிச்சு தெரியுறோம். அவர் டாக்டரா இருந்து சேர் பட்டம் எடுப்பார். அவர் எப்ப சேர் பட்டம் அவர் எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் அவர் டாக்டர்ன்றதை நாங்கள் மறந்துடுறோம். அவர்கிட்ட சேவை எங்களுக்கு முக்கியம் இல்லை, இப்ப சேர்றான் எங்களுக்கு முக்கியம். அப்ப நாங்கள் எப்பவும் சேறு பூச தயார்னாங்க. இப்ப இது இந்த மென்டாலிட்டி எங்களுக்கு அடிமைத்தனத்தால வளர்த்து கிடைச்சு. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அப்ப ஒட்டுமொத்தமா கொண்டே அதுக்குள்ள கேம்பிள் பண்ண போட்டுடுறோம். இல்லாட்டா மோடி சொல்லுமா ஹிஸ்டரியில ஜூஸுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்லையே. மோகல் சொசைட்டிக்கும் எங்கட சொசைட்டரியன் சொசைட்டிக்கும்
ஈரான்ல இருந்த சொசைட்டிக்கும் இந்தியாவுக்கும் இருந்த கல்ச்சரல் தொடர்பை மீறி ஏதாவது தொடர் இருக்க முடியுமா? இல்லையே. நான் நார்த் இந்தியா தான் சொல்றேன், சவுத் இந்தியா பற்றி விடுங்க. சரியா? அப்ப நீங்கள் போய் இஸ்ரேல் உண்டு, நாங்களும் நீங்களும் கல்ச்சர்ல ஒன்று. அவர் என்ன சொல்றேன்னா, இஸ்லாம் பொறுப்புக்கு நாங்கள் கல்ச்சர்ல உண்டு, அதுதான் அதுல அவர் மீன் பண்றாரு. அதுதான் அவற்ற மீன். வேற என்ன மனுஷனுக்கு தெரியும்? ஏனென்றால் ஈரான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய தேவர்கள் அல்லது பிராமணர்கள் என்று சொல்லப்படுறது அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய சுமேரியர்களை தானே. அதுதான் அவர் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். அவர் தங்களுடைய ஆக்கள் சாரதை பற்றி அவர் கதைக்க மாட்டார். அவருக்கு தேவையில்லை. நீங்கள் நக்கிற மாதிரி இந்த சேனங்கள் இன்றைக்கு இஸ்ரேல இருக்கிற தலைவர்கள் இஸ்ரேல மக்கள் சாரதை பற்றி உண்மையா கதைக்கிறாங்க தெரியாது. ஏன்னா இஸ்ரேல் ஒரு வெப்பனைஸ் சொசைட்டி. எல்லாரும் கட்டாயப்படுத்தி வேலைக்கு போறாரு, ஆமில சேரணும். தப்பி ஓடிப்ப இல்ல இங்க இருக்கணும், ஸ்ரீலங்கால இருக்கணும், இல்ல இந்தியால இருக்கணும். ஸ்ரீலங்கால கூட நான் இப்ப முதலே ப்ரிடிக்ட் பண்றேன், நான் ஹாய பண்ணி ஆக்கள் வரையணும் ஆடிவிட இஸ்ரேலுக்கு. அதுக்குதான் நான் அங்க போயிருக்கேன். சரியா? இத்தனை பேர் வேலை எல்லாம் இருக்கணும். இன்றைக்கு இஸ்ரேலி ஆர்மியில 1/3 வந்து வெளியாக்கள், மெயின்லி சவுத் அமெரிக்கன்ஸ், ரைட்? அடிவர் ஆக்கள் இஸ்ரேலிஸ் அல்ல. மறுபடி இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸும் இருக்கிறோம் நினைக்கிறேன் நான். சரி வேணும். இப்ப நாங்கள் அந்த அதுக்குள்ள போன மாட்டா, இப்ப இந்தியாவை தொடர்ந்து இலங்கைக்குள்ள போன மாட்டா. அரகொம்பே வந்து இஸ்ரேலியர்கள் என்று ஒரு முக்கியமான இடமா வந்துட்டு. மற்றது இப்ப அருண் ஹேமச்சந்திரா போன்றவர்கள் வந்து இயல்பாகவே ஆரம்ப காலகட்டத்துல பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்தவர்கள். ஆனா இன்றைக்கு அருண் ஹேமச்சந்திராவோ ஜேவிபியோ வந்து இஸ்ரேலுக்காக பலஸ்தீனியர்களுக்காக வெளிப்படையாக எதுவும் சொல்ற நாங்கள் வரணும். இப்ப கேள்வி என்று சொன்னா, இப்ப திருப்பி வந்தோம் என்றால், இப்ப இந்தியா என்னத்தை கைவிட்டுருக்குன்னு சொன்னால், என்ன மாதிரி தங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தனையோ, முதலாவது நெடுவலம் இருந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த இண்டிபெண்டன்ஸை விட்டாச்சு. இன்றைக்கு அமெரிக்காண்டு வளையத்துக்க போயாச்சு. ரெண்டாவது சுற்றாடல்ல வந்து நீங்கள் வந்து ஆன்டி இஸ்லாமிக் ஒரு ப்ரோக்ராம்ல போய் இஸ்ரேலுடைய ஆக்கிரம திட்டத்துக்கு அனுசர கொடுத்தாச்சு. அதை விட கேவலம் இன ஒழிப்பு சரி என்ற நிலைமைக்கு நீங்க உணர்ந்தாச்சு. பலஸ்தீனை பற்றி ஒரு கதையே இல்லை, காசா பற்றி ஒரு கதையே இல்லை. சரியா? அங்க போன போது நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பிரைம் மினிஸ்டர்டா நீங்க சொல்லிருக்கணும், ஏதாவது விதத்துல பலஸ்தீன பிரச்சனை முடிச்சீங்கடா இந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா அதை அவர் சொல்ல இல்லை. அப்ப அவையின் கதையை விடும். இந்த லீடர்ஷிப்ட நீங்கள் 3ஆம் உலகத்துக்கு தலைமைப்படத்தை எடுப்பீங்கன்னு சொன்னா அது சரி வராது. இதுக்கு உதாரணம் உடனே சொல்லிடுறேன். இன்னைக்கு பெட்ரோல் போகிறதுக்கு பல்லு காட்டி 9 நாள் சைன் பண்ண விடையில வேண்ட ஒபிச்சுவரி இது ஒரு நாட்டின் தலைவர்களை வலுக்கட்டாம அரோ சாக்கொள்கிறார்கள். எல்லா எம்பசிக்கும் கோல் வந்துதான் நீங்கள் கதைக்கப்படாது, எம்பசில சைன் பண்ணப்படாது. ஈரானியன் தலைவர்களை சாப்பிடுறதுக்கு ஒபிச்சுவரி, அதாவது ஈரானியன் எம்பசில போய் சைன் பண்ண வேண்டாம் என்று ஓர்டர் வந்திருக்கு. ரைட்? 9 நாளுக்கு பிறகுதான் பெட்ரோல் பட்டா வந்தா பிறகுதான் ஓடி திரினம் ஈரானோட கதைக்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? இப்ப காசீது கதை அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கணக்க கொண்டு இந்தியா அங்கட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கண்ட்ரியை தான் நான் சொல்றான், தலைவர்கள் சொல்ல இல்ல. நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல், மக்களுக்கு பெட்ரோல் தருவோம், பெட்ரோல் என்ன கேஸ் அனுப்ப நாங்கள் ரெடி. ஆனா காசை சைனீஸ் கரன்சில பே பண்ணுவோம். சரியா? சைனீஸ் கரன்சில. அப்ப நீங்கள் இன்றைக்கு உலக தலைமைய பிரிக்ஸ் தலைமையை யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இந்தியா கொண்டு இதை சைனாட்ட கொடுக்குது. கொடுத்துட்டார். கொடுத்தா மட்டும் இல்ல, அவர் ஆட்சி கொண்டிருக்கார். அவன் வலயம் வந்து சின்ன நண்டு பிரச்சனை என்று சொன்னால் அவருக்கு விளங்கல. இது என்னண்டு இந்த சோகோல் பிராமணி என்று சொல்ல இல்ல, மூத்திரம் குடிக்கத்தான் சரி, மாட்டு மூத்திரம் எடுத்து குடிக்கத்தான் சரி. அவரை பெரிய தெரியாது, சுத்தம் வந்து அட்வைஸ் பண்றாங்கல்லானே, அவங்களானே முக்கியம். அவையெல்லாம் முக்கியமான அவைகள் என்னன்னு சொல்லி இன்றைக்கு சைனா வந்து கியூபாக்கு பெட்ரோல் அனுப்புது. முந்தின நாள் ட்ரம்ப் சொல்லுது தாங்கள் டேக் ஓவர்னு தயார். சைனா பெட்ரோல் கொடுக்க தயார்னு பெட்ரோல் அனுப்புது. அப்ப சைனா வீச் என்ன? நீங்கள் அங்க இருந்து இப்ப இதை வந்து வெனிசுவேலா இருந்து கியூபாக்கு போற பெட்ரோலை நிப்பாட்டி வச்சுக்கணும். சைனா எங்க இருந்து பெட்ரோல் கொடுக்க தயார்? எங்க இருந்து? ஈரான்ல இருந்து ஒன்றே கொடுக்கும். பகுதியோ இல்லையோ என்ன சொல்றாங்க? இன்றைக்கு தாய்வான்ல ஜனங்கள் கிளம்பிட்டு சைனாவோட சேர சொல்லி இவ்வளவு ஆளாம் கேம்பெயின் மெட்ட மாதிரி. இப்ப அங்க சைனா பார்ட்டி தொடங்கிட்டு யூனிபிகேஷன். இப்ப இதுகள் வந்து அமெரிக்காவிலேயும் ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. தெற்கு நாடுகளுடைய கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் இவர்கள் ஒரு நியூ கொலனியை உருவாக்குறார்கள் என்ற அடிப்படையில். நிச்சயமா இப்ப கொலம்பியா கூட அமெரிக்காவுக்கு சாதகமான ரைட் விங் கண்ட்ரி. ஆனால் அவைகளை கூட திரட்டன் பண்றார்கள். இப்ப சாவேட் அரசாங்கத்தை மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை மட்டுமல்ல, சோசியலிஸ்ட், இது வந்து கொலோனியலிஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப சனங்கள் வந்து இப்ப என்ன நடந்துட்டு ஈரான் வந்ததால இப்ப அடுத்த கட்டத்தை பாருங்க. சும்மா இருந்த நாடுகளுக்கு தம்பு வருது.
இப்ப இதைத்தான் நான் திருப்பி பிறவாரோட கதைக்க வரேன், மன்னிக்கவும். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், நாங்கள் சில வேளையில ஈரான் வந்த உடனே அந்த முல்லாக்கள் கூட மனுஷர்களில் கனவீரை சாக்கொண்டு அநியாயம் செய்தவர்ன்றதை மறந்து ஆன்டி இம்பீரியலிசம் ஏகாதிபத்துக்கு எதிரான வரையறுப்பு கண்டு உலகத்தை பார்த்து இவளை மன்னிக்க தயார், ஈரானுடைய வெற்றிகளை கொண்டாட தயார். எங்களுக்கு தெரியும் அவர்கள் உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிப்பாளியர்கள், தங்களோட மக்களை அநியாயம் செய்கிறார்கள் தெரியும். ஆனா அவர்கிட்ட கேட்டா சொல்லிடணும் நாட்டுக்கு ஆட்சியரம்னு சொல்லிவிடும். இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப மோசாடின் ஊடுருவல் இவ்வளவு இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு தலைவர்களை சாக்கொள்ள முடியாது. அதுக்கான காரணம் என்னண்டு, ஈரான் போர்ல நடந்த ஊடுருவல். அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது இஸ்ரேல், அங்கால சப்போர்ட் பண்ணது வெஸ்ட். மாறி மாறி 2 பேரும் அடிக்கப்பட்டு 2 பேரும் டிப்ளீட் பண்றது தான் பார்த்தேன். அந்த நேரமே ஈரானை உடைக்கிறான் புரோகிராம். தனியா ஈராக்க மட்டும் இல்ல, ஈரானையும் உடைச்சு சின்ன சின்ன துண்டாக்குறது, கூடிஷா அது இதுன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம்ல தப்புறதுக்கு ஏதோ வித தப்பி விட்டார்கள். ஏன் அந்த நேரம் இஸ்ரேலுக்கு அது சரி வராது. பிரச்சனைன்னு சொன்னா சுத்த இருக்கிற அரபு நாடு வெற்றி வந்துவிடும். அவைகள் என்பவனே. அப்ப அவைகள் எப்பவும் இந்த நிறைய விளையாட்டு தானே விளையாடுறாங்க, அங்கால எல்லாம் திஞ்சால சாப்பிடும். இப்ப ஈரான் அதுக்குள்ளால பெருசா வந்தாப்ப நின்று காட்டினா அப்புறம் ஈரான் உடைக்க வேண்டியதான் வந்துடுது. இப்ப இன்றைக்கு ஈரான் நின்று காட்டினா அப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னா, அடுத்த அன்றைக்கு நின்றபடியா நீங்கள் அவளுக்கு எதிராக போறீங்க, இன்றைக்கு நின்றபடியா யாருக்கு எதிராக போறீங்க, இந்த கேள்வி வந்தது. அப்ப இந்த ஊடுருவல் கனவா நடக்கிற. அப்ப இந்தியாவுக்கும் உறவுக்கு இருக்க உறவுன்னு சொல்லினோம். இந்த ஊடுருவல் எங்க போய் முடிஞ்ச வேண்டி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஹமாஸா இருந்தா என்ன, ஹமாஸாவை தான் காட்டி எழுப்பினது, இஸ்ரேல்லாம் காட்டி எழுப்பினது. அப்ப இவளுக்கு என்ன நடந்துன்னு கேட்டீங்கண்டா, அல்லது பேச்சுவார்த்தை போறீங்களா, இப்ப இதுவரை காலமும் நீங்கள் ஒற்றுவிதமான இன்டர்நேஷனல் லோ ஒழுங்கினது கிடையாது. ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டரே சாக்கொண்டாங்க, தனிய அரப்காரையும் ரோட்ல ஒருவனையும் சாக்கொல்ல, ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டர் இங்க இருக்கிற கனவேரும் சாக்கொண்டாங்க வெள்ளை என்ன. அப்ப இது ஹிஸ்டரி. நாங்கள் இப்ப கேட்க மோசாடின் வீச்சு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாளைக்கு எனக்கு யாருக்கு செய்யலாம் மாதிரி அவ்வளவுக்கு ராசா மாதிரி வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் உலகங்கள் இருக்கிற காலம் அவளை விக்டிமா பார்த்தது. குறிப்பாக இவியல் தாங்கள் செய்த அநியாயத்தை நாங்கள் பே பண்றோம், மற்றாக்கள் இதுதான் செய்த அநியாயம். மோசா இல்ல, நான் சொல்றது வெள்ளக்காரர். அவங்களை அடிச்சு அநியாயப்படுத்தி எவ்வளவு ஹோலோகாஸ்ட் செய்து அவங்களே ஒரு மிருகமாக்குறது இவதானே. அவங்களை நாங்கள் இப்ப திட்டுறது போலதானே ஜூயிஸ்காரர். அப்படி பாத்தீங்கன்னா ஜூயிஸ்காரருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடம் கொடுக்கத்தானே வேணும். என்னண்டு இப்படி இப்ப எந்த பிள்ளைகள் ஜூயிஸ்ன்றது இது எப்படி என்றால், அந்த ஒரு சைக்காலஜில இருக்குதானே, ஒரு என்ன சொல்றது, அபியூஸ் பண்ணப்பட்ட பிள்ளை ஒரு அபியூசரா வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த கேள்வி என்ன, ஏன் அவைகளை இப்பவும் பாவிக்கிறீங்களா அபியூசிவ்க்கு? இப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னு சொன்னால், ஏன் அமெரிக்கான டர்ட்டி ஜாப்பை செய்யறதுக்கு தான் இவர்கள் பாவிக்கிறார். ஜெர்மன்காரர் சொல்றார் இஸ்ரேல் இஸ் டூயிங் a dirty job for us. ஏன் அவங்க செய்யணும்னே, ஏன் உங்களோட விக்டிம் வச்சு ஏன் அவனை இப்பவும் அநியாயப்படுத்துறீங்க, நாளைக்கு அவனை இருப்பு ஏன் குலைக்கிறீங்க? இப்ப என்னதான் செய்தாலும் இஸ்ரேலிய மக்கள் என்கிற மக்கள் அவர்களும் ஒரு விக்டிமா தான் வர போயிடும். அவள் விக்டிம் எங்களை மக்கள் தானே. அவள் விளங்கி இருந்து பாரு, எங்கட மக்கள் இவையெல்லாம் மக்கள் தானே, உலகத்துல இருக்க மக்கள் யாரும் மக்கள் தானே. என்னண்டு அவையல் இப்படி ஒரு அநியாய குரூப்பா மாற முடியும்? இப்ப புலிகள் இருந்தா போல அநியாய குரூப்பா மாறினாருன்னு சொன்னா என்னென்னு மாறினார்கள்? எங்கட யாக்கள் தானே அவையல். அவளை சொல்றது புள்ளைன்னு தான் நான் சொல்லணும். இப்ப என்ன மாதிரி அந்த நியாயத்தை சொல்லணும். இரேனியன் ஜனங்களும் சாப்பிடாது முல்லாளுக்காக. முல்லாள் என்றபடியால் இரேனியன் ஜனம் எதிரிகள் அல்ல. நத்தனியா என்றபடியால் இஸ்ரேலிய மக்கள் எங்களுடைய எதிரிமைகள் அல்ல. மோதி என்றபடியா இந்தியர் எங்களுடைய அனிமையா இல்ல. இதுதான் அந்த அடிப்படை கொள்ளை. அப்ப நாங்கள் பாக்குறது ஏகாதியத்துக்கு எதிர்ன்னு சொல்லிக்க அமெரிக்கர் எல்லாரும் ஏகாதியர் அல்ல. அவைகள் இப்ப அடிபடுறார்கள். அங்க ஆளும் குழுமம் தொடர்பானதுதான் இது ஆளும் வர்க்கங்கள். ஆளும் வர்க்கங்களுக்கு எதிராக இருக்கிறது தான் நாங்கள் ஒரு உலகத்தை இணைக்கிறதுக்காக ஆன்டி இம்பீரியலிசம் என்று சொல்றோம். ஆனா அதுக்காக எல்லா மக்களையும் சேர்த்து இஸ்ரேலிஸ் கூடாது அப்படி செய்யல. அதெல்லாம் பாவங்கள். இவ்வளவு 1000 மக்களையும் வரவேற்று இங்க ஒரு தங்குறதுக்கான வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுத்து இந்த அடிப்படையில இந்த மக்கள் மீது அன்புடையவர்களா தானே இருக்கிறாங்க. இது ஆளும் குழுமத்தினுடைய பிரச்சனை. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம், சில வேளையில் நாங்கள் என்ன செய்யறோம்டா, சில வேளையில் எங்களோட கோட்பாடுகளை மறந்து பொட்டமான் செய்யற விதியங்களை கூட கதைச்சு நல்ல விஷயம் அவர் இப்படி கட்டிக்காரன் அது செய்தாரு கதிராமனை சாப்பிடுறதுக்கு 5 வருஷம் சென்றுதான் சொல்லி நாங்கள் அதை மிகப்படுத்துறத மாதிரி தான் இந்த மோசாடையும் செய்து வச்சுக்கிறோம். இப்ப மோசாடையை நாங்கள் வெப்பனைஸ் பண்றதுக்கு நாங்களும் காரணம் இல்ல, உலகம் முழுக்க
அவன் கெட்டித்தனத்தை மியந்து கதைச்சு அப்ப அவள் கொலகாரர் ஆகி போட்டு அவளை கொலகாரன்னு அவைய கூப்பிட்டு எப்படி கொள்ற ஐடியாவும் கேட்டுட்டு அப்புறம் அவங்களே கொலகாரன்னு சொன்ன அப்ப நாங்கள் இப்ப கொஞ்சம் உலகத்துக்கு அப்ப நாங்கள் இப்ப இனி வேற பார்வையில பார்ப்போம். இப்ப நாங்கள் தமிழர்ன்னு சொல்றோம், எங்களுக்கு வித்தியாசமான பார்வை இருக்கின்றோம், நாங்கள் பெரியார்கள்ன்றோம். ஆனால் எங்கிட்ட கேட்ட உடனே என்ன சொல்றோம், விஷயத்தை விட்டுட்டு இங்க இதெல்லாம் விட்டு ஆன்மீகத்துக்கு போகணும். அடே ஆன்மீகத்தை வச்சு நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்களா? என்ன எங்கட மனுஷன் எதுத்தான் போல பண்றாங்க, அவங்களுக்கு பதில் எல்லாமே ஏன் ஒடிக்கிறீங்க? எந்த பதில் சிம்பிள். முதலாவது மக்களை மதியுங்கள், மார்க்ஸ் சொன்ன மாதிரி தான். மக்கள நம்பிக்கை வையுங்கள், இஸ்ரேலிய மக்கள் தான் நம்பிக்கை வையுங்கள், இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பிக்கை வையாங்க. அதுக்காக போய் உறவுகளை தேடாதீர்கள், உங்களோட உறவை உங்களுக்கு தேடுங்க. இப்ப இதுதான் உண்மையான. இப்ப ஸ்ரீலங்காக்கு அடுத்த வந்தோம்டா உங்களோட கேள்வியில, இப்ப ஸ்ரீலங்கால வெனிஸ்டே லைட் நோக்க சொல்லியாச்சு. இப்ப கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு வருகுது. கதைகள் என்ன மாதிரி ஏகேடி அமெரிக்கன் அம்பாசிடரோட இவ்வளவு உறவா இருந்தார், அவையோட வளர்ப்பு புள்ளியோ என்ற கேள்வி. நேற்று ஒருவருக்கும் சொல்லாம கொள்ளாம பார்லிமெண்ட்ல போய் தங்களை அமெரிக்கா கேட்டதாகவும் 2 கப்பலை நாங்கள் மாத்தல் இறங்குறதுக்கு அதே மாதிரி இந்திய ஈரானியன் கப்பலை கதையும் கேட்டதுன்னு சொல்றேன். இதுல ஏன் அதுக்கான அப்ப உங்களுக்கு முதலே தெரியும் ஏதோ நடக்க போகுது சரியா? அதுக்கான நான் உடனே சொல்ல இல்ல, அதை போய் ஈரானுக்கு சொல்லணும். அது அவரால் இயலாது, அதுக்கான வக்கு அவர்கிட்ட இல்ல. இலங்கை ஒரு சின்ன சின்ன அவரை நான் இதுல வச்சு திட்டலாது. ஆனா அவருக்கு ஹிஸ்டரி ஒன்று அங்கால பின்னால் இருக்குன்னு தெரியுது. ஆனா இந்தியாவை திட்டலாம். இந்தியாவுக்கு வந்த கப்பலை நீங்கள் காப்பாற்றல. அது ஒரு பெரிய அநியாயம் என இந்தியா செய்ததுல. பயிற்சிக்காகத்தான் வந்தவர்கள் வெக்கம் கெட்டவங்க, வேற ஒன்றும் இல்ல. வெக்கம் கெட்டாத மட்டும் இல்ல, வாக்கற்றவங்க. பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவுக்கு வந்தது மட்டும் இல்லையே, நீங்க காப்பாற்ற போயே இல்ல. ஸ்ரீலங்கன் தானே காப்பாற்றினது. இப்ப நீங்கள் இப்ப முதலாவது மெரிடைம் லோவின் படி அது எல்லாம் நீங்க எத்தனையோ ஜெனீவா கன்வென்ஷன் அந்த கன்வென்ஷன் நீங்கள் அடிச்சீங்களா ஒரு கப்பலை, அந்த கப்பல் இருக்கிற காப்பாற்றுறதும் அந்த கப்பலை மேலெடுக்கிறது கூட உங்களோட பொறுப்பு. இவே ஆக்களை கூட எடுக்க இல்லை. அமெரிக்கன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை சந்தோஷமா கதைக்கிறார். இன்னும் கேவலமான விஷயம். மனுஷன் எவ்வளவு தூரம் கீழ்பட்ட மனுஷன் பார்க்க தெரியுது. இந்த வெஸ்ட் இவ்வளவு ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் கேட்கறீங்க, மனித நேயம் பற்றி எல்லாம் கேட்கறீங்க. ஒரு தலைவன் கூட ட்ரம்புக்கு எதிரா போய் இப்படி கதைக்காத மொக்கு பயலே என்று சொல்ற அளவுக்கு இல்லையே. ஓரளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த நேற்று இந்த முலர் செத்து போனார். என்ன மாதிரி காய்ச்சிருக்கு. இப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு கீழ்த்தனமா கதைக்கிறார் போற. சில விளையாடு தலையில பிரச்சனையோ தெரியல எனக்கு. அவருக்கு வேலை போயிட்டு மூளை கெப்பாசிட்டி தெரியாது. நீங்களும் ஆசிரியர், நானும் ஆசிரியர். நாங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு ரோல் மாடலை என்னென்று கற்றுக் கொடுக்கிறது. இவையில வச்சுக்கொண்டு காட்டினால் பிரச்சனை. அதான் இப்ப இன்றைக்கு உலகத்துல ரோல் மாடல் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இவதர வழியாக்கள் நடுகளும் கதைக்கிறப்படுற படியால். நாங்களும் கதைக்க இவையெல்லாம் உயரீனம். பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் இப்ப நாயலை பாத்தீங்கன்னா எத்தனை நாயல் இருக்கு, அந்த கடி நாயலை மட்டும் நாங்கள் கதைச்சு அது கூடாதுன்னா அதைத்தான் எல்லாரும் வளர்க்கணும். இப்ப பிரச்சனை நாங்களும் சில வேளையில ஊடகங்களா இருக்கிறோம். இந்த கதையில பார்க்கலாம். இப்ப நாங்களும் எவ்வளவு தூரம் நாங்கள் எங்கட கருத்துக்களை உண்மையா வைக்க தொடங்குறோமோ, அதாவது இப்ப இன்றைக்கு நான் கன விஷயங்கள் நான் தொட்டு கதைக்கிறேன், வேணும் கதைக்கிறேன், முக்கியமான விஷயங்கள். இரண்டாவது ஆக்கள் உண்மையா கதைச்சு பழகினோம் என்றால் ஜனங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். இப்படியும் இருக்கலாம். இன்றைக்கு ஈரான் அதை காட்டி இருக்கு. என்னென்றால் நாங்கள் பயந்து சீவிக்க தேவையில்லை. மானத்துக்கும் ஒரு பொறுமதி இருக்கு. அந்த மானத்தை நாங்கள் உயர்த்தினோம் என்று சொன்னால் அதுக்கு நின்று பிடிச்சோம் என்றால் சில வேளை இன்னும் பொறுமதியங்களுக்கு கூடும் என்றதை இப்ப நிரூபிச்சிருக்கார்கள். இது ஒரு ஆத்மீய ரீதியில பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப சண்டை பிடிக்கிறான் வழியோண்டு கேட்டா நான் சொல்லுவேன் ஒரு தரையும் சண்டை பிடிக்காங்க. என்ற சண்டை பிடிக்கிற காலம் முடிஞ்சுது. இவங்களை இப்ப எங்களை திருப்பி கொலோனியல் பீரியடு கொண்டு வராங்க. என்ன தாங்க தோக்குறாங்க. இது உறவு காலம், மக்களுக்கு இடையே வர்ற உறவு காலம். இல்ல இது ஒரு நீண்ட உரையாடல் என்றால் இந்த யுத்தம் எல்லாம் ஒன்றை காட்டி இருக்கு. என்னென்றா நாங்கள் உள்ளூருக்குள்ள எங்கள்கிட்ட பலம் இல்லாட்டிலும் நாங்க உள்ளூருக்குள்ள அயல்ல உள்ளவர்களோட ஒரு நட்புறவை வளர்த்து எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வை வச்சிருக்கணும். இல்லையா வெளியில இருந்து வந்தவன் எங்களை போட்டு பக்கத்துல இருக்கிறவனோட உறவு வைக்க முடியாதவன் ஒருவருடைய உறவு வைக்க மாட்டான். அவன் எல்லா உறவும் டெம்பரரியா தான் இருக்கு. அதனால நாங்கள் எங்கட பிரச்சனையில நாங்கள் எங்களுக்குள்ள தீர்த்து கொள்றதுல நாங்கள் முதல்ல முயற்சி எடுக்க வேணும், பயங்கர முயற்சி எடுக்கணும். இப்ப இலங்கையில கூட இதுதான் எங்கட கேள்வி இப்ப இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்கள் திருப்பி படாருன்னு நான் குயிக்கா சொல்லிட்டு வைக்கிறேன். இந்த வெனிஸ்டே லைட் நோக்குறது நான் நெடுதலும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். எங்களுடைய எல்லாரோட கதைக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் என்ன,
அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த வெனிஸ்டே எல்லாரும் சம்பளம் எடுத்து போட்டு வீட்டுல நிக்காமல் ஏன் வாலண்டியர் வேலை செய்யலாது? சிரமதானம் ஏன் சிரமதானத்தை நீங்கள் போய் அந்த லோக்கல் கெப்பாசிட்டி பில்டிங் செய்யலாது? ஏன் தண்ணி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு தண்ணி வேலி போட்டு கொடுத்து அல்லது ஏதாவது குளம் முறிச்சு கொடுத்து மாடு பாத் ஏன் கூட பிள்ளைகளை டைரக்ட் பண்ண முடியாது? டீச்சர்ஸ் மேல இப்ப நீங்கள் இப்ப என்ன விஷயங்கள் இப்ப நாங்க இப்ப புலிகளை சந்திக்க போயிருக்க இதைத்தான் நாம கேட்க நீங்கள் மக்கள் போராட்டம்னு சொல்றீங்க என்று நாங்கள் சொல்றது என்னதை மீன் பண்ணணும்? மக்களை ரோடு கொண்டுறது மட்டும் இல்ல, அவைகளுக்கு இந்த போராட்டத்துல மீனிங் கொடுக்க வேணும். நாங்க அடுத்த உரையாடல்ல நாங்க இத மையப்படுத்தி குறிப்பாக ஃபுட் செக்யூரிட்டி மற்றது இந்த ஃபியூவல் செக்யூரிட்டி இதுகளுக்கு நாங்கள் என்ன எங்கட ஊர்கள்லயோ எங்கட நாட்டில நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது சம்பந்தமா தேசிய மக்கள் சக்தி ஜேவிபிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நாங்கள் இப்படி தொடர்ந்து பெட்ரோல் வராம நிக்க லைட் நூக்குற விளையாட்டுகள்ல இருக்கலாம். இன்றைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம். நினைக்கிறோம் அடுத்த சில ஆண்டுகள்ல நாங்கள் இதுல இருந்து வெளியில வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அத இப்ப என்ன வித்தியாசம் இதான் கடைசியா சொல்லி போட்டு வைக்கணும். இங்கதான் இந்த வில் அண்டு வருது. அதாவது ஒரு மக்களுக்கு தலைமை வேணும், அந்த தலைமைக்கு ஒரு வில் வேணும். இப்ப ஒன்று மட்டும் நிச்சயம், இஸ்ரேலி மக்களுக்கு ஒரு தலைமை இருக்கு, அதுக்கு ஒரு வில் இருக்கு. நீங்கள் அதை இல்லைன்னு சொல்லலாம். அவங்க நாங்கள் இதை செய்ய போறோம் என்றால் எங்கட தங்கள் எங்கட தேவைகள் அது பெருசோ கூடாதோ நல்லதோ நீங்கள் என்ன சொல்லுங்கோ, எங்களுக்கு அது தேவை. சரி, அதை நாங்கள் செய்யத்தான் போறோம். நட்டம் பெறதை பெரியப்படுவோம். அப்ப நீங்கள் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேணும். அதே மாதிரி இரேனியன்ஸுக்கு அந்த வில் இருக்கு. நாங்களும் இங்கதான் போறோம், மற்ற மாதிரி இல்ல, நாங்கள் நின்றுதான் பிடிக்க போறோம். எங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. இதே மாதிரிதான் புலியலை நான் பாக்குறோம். புலியல் பிறவான தனிப்பட்ட மனுஷனை பார்க்க இல்லை, நான் அந்த புலியல் வில்ல பாக்குறேன். புலியலுக்கு ஒரு வில் ஒன்று இருந்தது, அந்த வில்ல நாங்கள் உடைச்சு விட்டோம். எங்களுக்கு விஷயம் தெரியாம என்ன மாதிரி நாங்கள் ஈரானுக்கு நாங்கள் பேக் பண்றோமோ இன்றைக்கு ஒரு கோட்டை போட்டு அந்த கோடு மாதிரி நாங்கள் ஒரு கோடு போட்டு பேக் பண்ணி இருக்க வேணும். ஸ்ரீலங்காவுக்கு அல்ல நீங்க சொல்ற விஷயத்தை, அதாவது பக்கத்துல இருக்கிற நாடோட என்ன மாதிரி பக்கத்துல இருக்கிற மக்களோட நாங்கள் எப்படி உறவா ஜீவிக்கலாம், இதை வச்சுக்கொண்டு எங்க போறதுன்ற கேள்விக்காக அதை நாங்கள் செய்ய தவறிட்டு உரையாடல செய்யறது நல்ல கொஞ்சம் விரிவா கதைக்கிறது அதை கதைக்கலாம். ஆனா அதை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறோம், ஈரான் அழிஞ்சா நல்ல மன்ற மாதிரி புலி அழிஞ்சா நல்ல மன்று போயிட்டு அந்த நேரம் அதை நாங்கள் சொல்லியிருக்க நாங்கள் புலி ஆதரவர் என்று சொன்னாங்க. நாங்கள் புலி ஆதரவா இல்ல, நாங்கள் மக்களை பற்றிதான் கரைக்கும். இங்கேயான வித்தியாசம். நீண்ட உரையாடல் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. இது சம்பந்தமான இன்னும் விரிவான உரையாடல்கள் நாங்கள் மீண்டும் தொடர்வோம். நன்றி. வணக்கம்.